பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், இந்த விபத்து எப்படி நடந்தது? மேலும் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா? என்ன விவரம்? அதாவது பழவேற்காடு பகுதியில் 5 பேர் கடலுக்கு சென்றார்கள். அதாவது வைரங்குப்பத்தை சேர்ந்தவர்களோ அதே போல அரங்ககுப்பத்தை சேர்ந்தவர்களோ 5 பேர் கடலுக்கு மீன் பிடிக்க நேற்று முன்தினம் சென்றிருக்கிறார்கள். 2 நாட்கள் கழித்து மீன் பிடித்து விட்டு தற்போது திரும்பிய நிலையில் முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்பட்ட காரணத்தால் படகு கவிழ்ந்திருக்கிறது. இதில் 5 பேருமே கடலில் விழுந்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் கரை நீந்தி கரை வந்திருக்கிறார்கள். 2 பேர் மோகன் மற்றும் செல்வம் ஆகிய 2 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் இது குறித்து அந்த மீண்டு வந்த மீனவர்கள் அளித்த தகவலின் பேரில் சக மீனவர்கள் தேடுதலில் ஈடுபட்டார்கள். அதே போல மீன்வளத்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு மீனவர்களும் சேர்ந்து தேடிய நிலையில் தற்போது ஒருவரது சடலம் அந்த முகத்துவாரம் பகுதியில் சடலமாக, அதாவது மோகன் என்பவரின் சடலம் கிடைத்திருக்கிறார்கள் சொல்ல இருக்கிறார்கள். அதே போல செல்வம் என்பவரை தேடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதாவது இந்த கடல் பகுதியில் கடல் சீற்றம் அதிகம், முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இது போல அதாவது கடந்த சில நாட்களில் கூட ஒரு 3 முறை இதே போல் அந்த கடல் சீற்றம் ஏற்பட்டு படகு கவிழ்ந்திருக்கிறது. தற்போதும் கூட இது போல கடல் சீற்றம் ஏற்பட்டு இந்த படகு கவிழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரை தேடி வருகிறார்கள். பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்திருக்கிறது. இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் ஒருவரை தேடும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.